அந்த சூப்பர் ஹீரோவான குட்டி பையன் சுகமா காண்பிக்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நீதான சூப்பர் ஹீரோ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆமா நான் தான் சூப்பர் ஹீரோ ஆனா இப்ப நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் அப்புறமா சொல்றேன்னு சொல்லும் போதே வில்லன் ஃப்ரெண்டுக்காரன் கூட எப்படியோ அவனை அடிச்சு மிரட்டி வீட்டுக்குள்ள வந்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ்ல அவனை பார்த்து பயங்கரமா பயந்துடுறாங்க உடனே அந்த குட்டி பையன் சசாம் சொல்லி பெரிய ஆளா வந்துடுறான் அந்த சூப்பர் ஹீரோவா மாறிட்டான் இப்ப வந்து நான் முன்னாடி வந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்ல நான் விட்டுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ அந்த குகைக்குள்ள போயிட்டு எல்லா சூப்பர் பவர்ஸும் நீ என்கிட்ட அப்படியே கொடுத்துடணும்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிட்டு உள்ள போயிடுறான் உடனே 7 குணங்களும் ரொம்ப பயங்கரமா மோசமான நிலையில முன்னாடி வந்துருது அப்ப ஹீரோ தூக்கி ஒரு இதை தூக்கி போட ஹீரோட மண்டையிலே கிழிச்சிடுது அந்த சமயம் பார்த்து உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க அப்புறம் எதேதோ நடக்க அவனோட காயமும் சரியா அந்த வில்லன் அசந்த நேரமா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தி ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துடுறான் பார்த்தா அது சர்க்கஸ் பிளேஸ் அங்கேயும் வில்லன் விடாம அவனை தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான் அப்புறம் செம்ம ஃபைட் நடக்குது அதுவும் அந்த 7 குணங்களும் வந்து பயங்கரமா சண்டை போட ஹீரோவால தனியால அவனால பண்ண முடியல அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது நீ யாருக்கு இந்த பவர் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு சசாம்னு நேம் சொல்லி கொடு கண்டிப்பா அவங்களும் மாறிடுவாங்கன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல சசாம்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தர தனித்தனியா சூப்பர் பவர்ஸ் கிடைச்ச உடனே எல்லாரும் தனித்தனி சூப்பர் மேனா ஆகிடுறாங்க கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ